ஃபங்க்ஷன் அவங்க நிறையா நீங்கள் தான் பேசணும், நாங்கள் எப்பவும் அதிகமாக பேசுகிறவங்க தான். ப்ராமிஸ். ஆமாம், சில இங்கிலீஷ் வார்த்தை வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரியாது, அது தமிழ் வார்த்தை மாதிரியே நம்மளுக்கு ஒரு புழக்கத்தில் இருக்கிறதுனால ப்ராமிஸுங்கிறது தமிழ் வார்த்தை மாதிரி ஆகி போச்சு. நல்ல டைட்டில் ப்ராமிஸுங்கிறது நல்ல ஒரு வார்த்தை, நல்ல டைட்டில். முன்னெல்லாம் நாங்களாம் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இந்த சத்தியங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். அது எதாவது பேசும்போது அவங்களுக்கு பேசுறது பொய்ன்னு தெரிஞ்சா நீ சொல்ல உண்மையாக சொல்லும்போம், அது ஸ்ட்ராங்காக சொல்லிடுவோம். சத்தியம்னு சொல்லுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெக் ஆகிடும். அந்த வார்த்தைக்கு ஒரு பயம் இருக்கும். சத்தியம் பண்ணி சொல்லும்போது கொஞ்சம் தயக்கம், பயம். ஏன்னா நம்ம பொய்யுங்கும்போது சத்தியம் பண்ணுறது வராது. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு காலத்தில் பயம் இருந்துச்சு சத்தியம்னா. அப்போ சொல்லுவாங்க, அவனுக்கு சத்தியம்னா சக்கரை பொங்கப்பாங்க. இப்போ பொய்யா சொல்லுவாங்க, இல்லை எல்லாம் சத்தியம் சொல்லுவாங்க. அம்மாவோட சத்தியம், குழந்தையோட சத்தியம்பாங்க, பொய் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க அவனுக்கு சத்தியம்னா அவன் சக்கரை பொங்கப்பாங்க. சத்தியங்கிறது ஆமாம். நான் படிக்கிற காலத்தில் உங்களுக்கு அவருக்கு யாருக்கும் தேட்டர் மட்டும் ஞாபகத்துக்கு இருக்குது, சத்தியம் தேட்டர் மட்டும் ஞாபகத்துக்கு வருது. எங்களுக்கு வாழ்க்கை ஞாபகம் வருது, அவருக்கு தேட்டர் ஞாபகம் வருது. படிக்கிறதுல டக்கு புக்கு வைப்பாங்க, புக்கில் அடித்து சொல்லுவாங்க, டக்கு பாய்க்கணும். எங்கள் புக்கில் சத்தியம் பண்ணால் படிப்பு வராமல் போயிருமோ அப்படின்னு பயம் இருக்கும். நம்ம திடீர்னு குழந்தை சத்தியம் பாங்க, புஸ்தக போய் சொன்னு தெரிஞ்சால் கொண்டாடி ஃபஸ்ட்டு வேலை குழந்தை சத்தியம் போல குழந்தை மேலே ஒத்துக்குவான், சொன்னது பொய் தான் ஒத்துக்குவான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சத்தியம். இன்னைக்கு வந்து சத்தியத்துக்கு யாரும் பயப்படலை இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நிறைய வன்முறைகள், கற்பழிப்புகள், எங்கே செய்தி பார்த்தாலும் ரொம்ப நாடு ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. சில வீடியோலாம் பார்க்க முடியாத அளவுக்குலாம் வன்முறைகள் அப்படி இருக்கு. அதுக்கு சத்தியம் வந்து கொஞ்சம் கம்மியாக போச்சு இன்னைக்கு. 3 பாடலுமே நம்மளை ஈர்த்தது. ஏதோ பாட்டு பார்க்கணும் இல்லாமல் தீயும் சரி, வரிகளும் சரி, கவிஞர் பாலா அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு தமிழ் ஆளுமை இருந்துச்சு. நல்லா நிறைய வரிகள், இளமை பொல்லாதது, நிறைய வரிகளை நல்ல சின்ன வார்த்தைலாம் போட்டிருந்தீங்க சார், நன்றி சார். நன்றி. ஆமாம், அந்த உடைந்து போனேன் நான், அது உண்மையிலே கொஞ்சம் பார்க்க நமக்குள்ள ஒரு இறுக்கம் வருது. எப்பவுமே இசைங்கிறது சிலது வந்து நம்ம ரசிக்கிறதுக்கும் நம்ம ஆடுறதுக்கும் ஜாலியாக இருக்கும் பயன்படும். சில இசை தான் நம்ம இதயத்துக்கும் அதுக்கும் ஒரு பாலத்தை அமைக்கும். இந்த 3 பாடலுமே இதயத்துக்கும் இசைக்கும் ஒரு பாலம் அமைச்சோம்.